கிளின்டன் மோனிகா லூயின்ஸ்கி சர்ச்சை. ஜனவரி 19, 2001 அமெரிக்காவின் 42வது அதிபரான பில் கிளின்டன் மோனிகா லூயின்ஸ்கி சர்ச்சை தொடர்பாக சத்திய பிரமாணத்தின் கீழ் தவறான அறிக்கைகள் வழங்கியதை அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார். இது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. மோனிகா லூயின்ஸ்கி வெள்ளை மாளிகையில் பணியாற்றிய ஒரு இளம் ஊழியராக இருந்தார். அவருக்கும் அதிபர் கிளின்டனுக்கும் இடையே நடந்த தனிப்பட்ட உறவுதான் இந்த சர்ச்சையின் மையமாக அமைந்தது. ஆரம்பத்தில் அந்த உறவு குறித்து கிளின்டன் பொதுமக்கள் முன்னிலையில் மற்றும் சட்ட விசாரணைகளில் மறுத்தார். அவர் அளித்த சில வாக்குமூலங்கள் பின்னர் உண்மையற்றவை என நிரூபிக்கப்பட்டன. இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைகளுக்கும் சுயாதீன விசாரணையாளரின் அறிக்கைகளுக்கும் வழிவகுத்தது. உண்மை வெளிப்படத் தொடங்கிய போது அரசியல் அழுத்தம் அதிகரித்தது. 1998 கிளின்டன் தனது தவறுகளை பகுதியளவில் ஒப்புக்கொண்டாலும் 2001 அவர் சத்திய பிரமாணத்தின் கீழ் தவறான அறிக்கைகள் அளித்ததை தெளிவாக ஏற்றுக்கொண்டார். இதன் விளைவாக அவருக்கு சட்ட ரீதியான தண்டனைகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சட்ட பயிற்சி செய்யும் உரிமையை இழந்தார். இந்த சர்ச்சை அதிபரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் பொது பொறுப்பும் எவ்வாறு தொடர்புபடுகின்றன என்ற விவாதத்தை உலக அளவில் எழுப்பியது. அமெரிக்காவில் அதிபர் பதவியின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. பில் கிளின்டன் அதிபர் பதவியை முடித்த பின்னரும் இந்த நிகழ்வு அவரது அரசியல் பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே இருந்து வருகிறது. ஆகையால் 2001 பில் கிளின்டன் சத்திய பிரமாணத்தின் கீழ் தவறான அறிக்கைகள் வழங்கியதை ஒப்புக்கொண்டது அரசியல் ஒழுக்கம், சட்ட பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் குறித்த பாடமாக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது.